Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து 3 bread recipes இந்த வீடியோல எப்படி பண்ணனும்னு பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம egg cheese omelette எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம் வாங்க. இந்த ரெசிபில என்ன ஸ்பெஷல் அத்தை? அதாவது நம்ம சாண்ட்விச் பண்ணதுல 2 பிரெட் எடுத்து அதுக்குள்ள ஃபில் பண்ணி நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம். ஆனா இதுல ஒரே பிரெட்ல இந்த மோல்ட வச்சு நம்ம இது பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணுவோம். அது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்கை வந்து உடைச்சு ஊத்திக்குவோம் ஒரு பவுல்ல. நாங்க வந்து 3 எக் எடுத்துருக்கோம். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்க எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு. அடுத்து மிளகுத்தூள், அடுத்து மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியா நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து கேப்சிகம், அடுத்து கேரட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து 3 முட்டை இருக்குது, கேரட் இருக்குது, அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ப்ரெட்டை வந்து இந்த மோல்டு வச்சு நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ தட் சென்டரில் நமக்கு அந்த ஹோல் கிடைக்கும் ஹார்ட் ஷேப்பில். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு ஹோல் இருக்கும். அந்த எடுத்த பார்ட்டை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஓட்டையுள்ள பார்ட்டை நம்ம தவாவில் போடுவோம். ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் இந்த பிரெட் ஸ்லைஸை வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ அந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் அந்த முட்டையை ஃபில் பண்ணிடலாம். நம்ம முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஹோல்குள்ளே வச்சு நிரப்பிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து சீஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கலாம். சீஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் ஷேப் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு சைடு வந்து நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம அதனால் திருப்பி போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சைடும் ஆன பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துருவோம். திருப்பினோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஹார்ட் ஷேப்பில். உள்ளே வந்து ஸ்டஃபிங் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி பிரெட் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பன்னீர் தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பன்னீர் திருவி வச்சுருக்கோம். இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள், அடுத்து ஆம்ச்சூர் பவுடர், அடுத்து க்ரீன் சில்லிஸ், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, கொத்தமல்லி தழை, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸை போட்டு கொஞ்சம் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்குவோம். அது கொஞ்சம் நீட்டமாக ஆகிடும். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா எடுத்துக்குவோம். பன்னீர் மிக்சர் எடுத்துகிட்டு நம்ம நீட்டமாக வந்து உருட்டிக்குவோம். இந்த மாதிரி லாங்காக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு அப்படியே சுருட்டிடுங்க. கடைசியாக நீங்கள் வந்து மைதா மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சர் வச்சு நீங்கள் கார்னர்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போது பேனில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். டேஸ்டியான பன்னீர் பிரெட் ரோல் ரெடி. இப்போ நம்ம தேர்ட் ரெசிபி சில்லி சீஸ் டோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. மேலே வந்து சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் தான் வைக்கணும்னு இல்லை, ப்ராசஸ் சீஸ் வாங்கினீங்கனாலும் அதை நீங்கள் துருவி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கார்லிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவிக்கோங்க. இந்த சீஸ் ஸ்லைஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நாங்கள் உப்பு ஆட் பண்ணல. நீங்கள் ப்ராசஸ் சீஸ் அந்த மாதிரி உப்பு இல்லாமல் வாங்கினீங்கன்னா நீங்கள் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பிரெட் ஸ்லைஸை இதில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இதை மூடி போட்டு வச்சுக்குவோம். நம்ம இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பேஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மேலே சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிறது தெரியுது, நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ நம்மளோட சில்லி சீஸ் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடியில் கிறிஸ்பியாக மேலே சீஸியான சில்லி சீஸ் டோஸ்ட் ரெடி. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் 3 விதமான பிரெட் ரெசிபீஸ் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.